ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா பரிசுத்த ஆவியானவர் என்ன காரியங்களை பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய அவருக்கும் இயேசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை படிக்கிறோம். மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு, வழி விசாலமாக இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. இதில் 2 வார்த்தையை நாம் பார்ப்போம். ஒன்று அநேகர், இன்னொன்று சிலர். கேட்டுக்கு போகிற வாசலிலே செல்கிறவர்கள் அநேகர் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதாவது நித்தியமல்லாத ஜீவனுக்கு செல்லுகிறவர்கள். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து நீக்கப்பட்டு நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று ஒரு பிரிவாரை சொல்லியிருக்கு. அது யாருன்னு சொன்னால் 7ஆம் வசனத்தில் தேவனை அறியாதவர்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தேவனை அறியாதவர்கள், தேவ சித்தம் செய்யாதவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் தான் நித்திய அழிவாகிய தண்டனையை அடைகிறார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை அடைவதில்லை. கவனிக்கிறீங்களா? ஒன்று நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல், இன்னொன்று நித்திய நிந்தைக்கும் அழிவுக்கும் போகிற வாசல். நித்திய ஜீவனுக்கு போகிற வாசலில் சிலர் பிரவேசிக்கிறார்கள். நித்திய நிந்தை, இகழ்ச்சி, நித்திய அழிவுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் ஆதாமுடைய வம்சத்தினால் பிறந்து வந்த எவ்வளவு கோடி மனிதர்கள் இல்லையா? நாம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே எவ்வளோ கோடி மனிதர்கள் வந்து போயிருக்கிறார்கள். இப்போது வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வந்து போய்கொண்டிருப்பார்கள். அது எவ்வளவுன்னு எண்ணிக்கை நமக்கு கணக்கு வைக்க முடியாது. இவ்வளவு எண்ண முடியாத அளவு மனிதர்கள் இருந்தாலும் நித்தியமாய் முடிவற்ற சாவற்ற நிலையில் தேவனோடு வாழ்வதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்லது அதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அல்லது அதற்கு தகுதி அடைகிறவர்கள் மிகச்சிலராக இருக்கிறார். இந்த அறிவு நமக்கு தெளிவாக இருக்கணும். பல வேளை பிசாசு சொல்லுது என்னன்னு சொன்னால், இவ்வளவு திரளான ஜனங்கள் அப்படி போகிறார்களே, இப்படி போகிறார்களே, அவர்கள நரகத்துக்காக போகிறார்கள், இல்லைன்னா அவர்கள் பரலோகத்துக்கு போக இல்லையா என்றெல்லாம் பல செய்திகள், பல எண்ணங்கள் வர்றதுண்டு. ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், நித்திய ஜீவனுக்கு செல்லுகிறவர்கள் மிக சிலராக இருக்கிறார். உலகத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உள்ள சூழ்நிலையை பார்த்தா சிலராக இருக்கிறார். இந்த சிலர் என்ற வார்த்தை அல்லது கேட்டகரி நமக்கு ஆதாமிலிருந்தே பார்க்க முடியுது. பாருங்க, ஆதாமுக்கு பிறகு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று ஒரு செய்தி நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஏனோக்கு. நீங்கள் யோசிங்க, ஆதாமுக்கு பிறகு எவ்வளவோ வம்சங்கள் வந்திருப்பாங்க. அவங்கள பற்றியெல்லாம் பேசலை, ஒரு ஏனோக்கை பற்றி பேசியிருக்கிறது. இனி 6ஆம் அதிகாரம் இல்லையா? அது ஆமாம், 6ஆம் அதிகாரம் தானே. அங்கே நோவாவை குறித்து என்ன வாசிக்கிறோம்? நோவா அன்று வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே இல்லையா, அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே எப்படி இருந்தான்? அது 6:9 நோவாவின் வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்கேயும் அதே ஏனோக்கு சொன்ன வார்த்தையை தான் இங்கே பார்க்குறோம். அப்போ நோவா வாழ்ந்த காலத்திலும் திரளான ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்கள் இல்லையா? வாழ்ந்திருப்பார்கள்.
ஏனோக்கு வாழ்ந்த காலத்திலும் திரளான ஜனங்கள் இருந்தார்கள், நோவா வாழ்ந்த காலத்திலும் திரளான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனுக்கு தகுதியானவனாக இருந்தான் என்ற பொருள் சொல்லியிருக்கு. இங்கே ஒரு நோவாவை பற்றி சொல்லியிருக்கு, சரிதானே? அந்த நோவா சஞ்சரித்தான். பிறகு அந்த நோவா நிமித்தம் அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது என்று சொல்வதை 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 21 அந்த பிழையிலே பிரவேசித்து சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம், சரிதானே? அந்த வசனம் சரியா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் இல்லையா? சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அப்போது இப்போ எத்தனை ஆச்சு? நோவாவின் நிமித்தம் மொத்தம் 8 பேர் ஆச்சு. அப்போ நோவாவின் காலத்தை எத்தனை பேர் காக்கப்பட்டார்கள்? தேவனோடு சஞ்சரித்தவன் நோவா மட்டும்தான் சொல்லிட்டு 8 பேர் காக்கப்பட்டார்கள் அவன் நிமித்தம். சரி, 8. இது மாதிரி சிலர் 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 என்று சொல்லி தேவ சித்தம் செய்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் மிகச் சிலராக இருந்தார்கள் என்பதை பழைய காலங்களின் செய்திகளில் நாம் புரிந்து கொள்கிறோம். அதுபோல தான் இப்போமா ஆண்டவர் சொல்கிறார், சிலர் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு தகுதி அடைகிறார்கள், போகிறார்கள் என்கிறதான ஒரு காரியத்தை குறிப்பிடுவார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அது 18 தானே, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். 3 அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயஞ்சரன்ட்டு உங்களுக்கு அநேகரம் சொன்னேன், வாசிங்க. கண்ணீரோடு சொல்லுகிறேன், முடிவு அழிவு, தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சை, பூமிக்கு எடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசுவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க வல்லமையான செயலின்படியே அற்பமான சரீரத்தையும் மகிமையான சரீரத்துக்கப்பாய் மறுரூபப்படுத்துவார். இங்கே என்ன பார்க்குதிய? அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்போ சரியாய் நடக்கிறவர்கள் சிலர் இல்லையா? அப்போ வேறு விதமாக நடக்கிறவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவருடைய தன்மை என்ன என்று கேட்டால், அவர்கள் தேவன் வயிறு. 19 அவருடைய தேவன் வயிறு, அவர்கள் பூமிக்கு எடுத்த விலை சிந்திக்கிறார். அப்போ பெரும்பாலான ஜனங்கள் வயிற்று பிழைப்பு இல்லைன்னா பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டம், அதில் எப்படியாவது வாழணும், கொலோச்சணும் இல்லையா, பூமியில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறணும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்டவர்கள் தான் மிக பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். எல்லா காலத்திலும் இப்படிப்பட்டவர்கள் தான் இருந்தார். வெகு சிலர் மாத்திரமே நித்தியமான தேவனையும் நித்திய தேவ ராஜ்யத்தையும் குறித்து அறிவுள்ளவர்களாக இருந்தார். மற்றவர்கள் எல்லாம் அநித்தியமான இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மட்டும்தான் அறிந்திருந்தார்கள், நம்பினார்கள். அதற்காக பிடிவாதமாய் சாவரதுவரை பிரயாசப்பட்டார்கள். முடிஞ்சது வரை இல்லையா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரயாசப்பட்டு விட்டு கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து போட்டு விட்டு ஓடி போனார்கள். இதுதானே உண்மை. அப்போ நித்திய ஜீவன் அல்லது நித்திய தேவன், நீங்கள் நித்திய ஜீவன் என்று சிந்திப்பதற்கு முன்பு நம்முடைய தேவன் யார், நம்முடைய கடவுள் நம்பிக்கை என்ன? அவர் நித்தியமானவர், சாவில்லாதவர், முடிவில்லாதவர் இல்லையா, முடிவில்லாத நித்தியமான தேவன். அப்போ அவர் நித்தியமான தேவன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகளும் அப்படி தானே இருக்கணும், அப்படி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு இல்லையா? அல்லேலூயா. இப்படி தான் தேவ பக்தர்களுக்கு அறிவு உண்டாச்சு. அவர் நித்தியமான தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் அப்படின்னு சொன்னால் நாம் அவருடைய பக்தன்னு சொன்னால் நமக்கும் அப்படி ஒரு தகுதி அவர் கொடுக்கணும் இல்லையா என்கிற ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே இருந்தது. அதனால்தான் அவர்கள் அந்த நித்திய ஜீவனாகிய தேவனோடு சஞ்சரித்தபடினாலே
தேவன் அந்த நித்திய ஜீவனுக்கு எடுத்து கொண்டு போய்விட்டார். இந்த ஜீவனில் இருந்து அந்த ஜீவனுக்கு கொண்டு போய்விட்டார். ஆனால் மிக பெரும்பாலான ஜனங்கள் இந்த நித்திய தேவனை அறியவில்லை அல்லது விசுவாசிக்கலை, அல்லது அந்த நித்திய தேவன் தருகிற நித்திய ஜீவனை அடைய முடியும் என்கிறதான ஒரு அறிவு, அனுபவம், பிரயாசம் அவர்களுக்கு உண்டாகலை. இல்லையா? உலகத்தில் போகிற போக்க பார்த்தியலாம். பணம் சம்பாதிக்க ஆளுகளுக்கு பணம் சம்பாதிச்சு திருப்தி வராது. வீட்டை கட்டி பாப்பாவை திருப்தி வராது. புதுசாக பெயிண்ட் அடிப்பாவை பார்த்தியெல்லாம். ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் புதுசாக பெயிண்ட் அடிப்பாவை. அது அப்படி அவர்களுக்கு இந்த அநித்தியமான விஷயத்தில் தான் அவங்களுடைய மனசு ஆழமாய் வேறு ஒன்றை விடுகிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். 32, 17, 32. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். 34ஆம் வசனத்தில் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அல்லேலூயா. பத்தியெல்லாம் நல்ல கவனிங்க. நித்திய ஜீவன், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், பரலோக வாழ்வு, அதை பற்றி பவுல் பிரசங்கம் பண்ணபோது சிலர் இகழ்ந்துட்டாங்களாம். ஒரு கூட்டத்தார் இகழ்ந்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். வேற கொஞ்சம் பேர் இப்போ உறவு கேட்பண்டே, இப்போ இதெல்லாம் எங்களுக்கு கேட்டுட்ருக்கு நேரம், அப்போ என்னத்துக்கு நேரம் இருக்குது? சில வேளை அப்படி தான் பரலோகத்தை பற்றி நித்திய ஜீவன் இதெல்லாம் பற்றி சிந்திக்க எங்களுக்கு நேரம் இல்லை பிரசங்கியார. வேற என்னத்துக்கு நேரம் இருக்குது? எங்களுக்கு வயிற்று பழப்பை பார்க்காண்டாமா? வயிற்று பழப்பை பார்க்கறதுக்காக ஓடுகிறவனு ஓடி ஓடி எல்லாரும் செத்தாவ. யாராவது இருக்காவளா வயிற்று பழப்பை பார்க்க ஓடின ஆளுவ? இல்லை, அதானே உண்மை. அல்லைன்னா எங்களுக்கு உலகத்தில் 1000 காரியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? இவைய ஓடி சாடி அலைஞ்சு கொலைஞ்சு மண்ணுக்கு போனாவளே தவிர ஒன்றும் கூடுதலாக சாதிக்கலை. இல்லையோ இல்லையோ? அதனால தான் 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, மோசமான போராட்டம் போராடாத, வயிற்று பிழைப்பு போராட்டம். ஏன்னா வயிற்று பிழைப்பு போராட்டம் செத்தார்களே. இந்த உலகத்தில் உயரத்தில் ஏறணும்னு போனவன் எல்லாம் மலர் விளையம் வச்சு முடிச்சாவளே. இப்படி கிடந்து போராடாதே, நித்திய ஜீவனை அடையும்படி போராடு. அல்லேலூயா. விஷயம் மனசிலாவுதா? இப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி சொன்னால் இங்கே கொஞ்சம் ஆலோசனை ஆகலாம். இகழ்ந்தார்கள், அடக்கிறக்க பயல, நித்தியமாவது ஜீவனாவது. இகழ்ந்தார்கள்னு அதானே அர்த்தம். பரியாசம் பண்ணார்கள். நித்தியமாவது ஜீவனாவது, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், அவ்வளவுதான். அதுக்குன்னு மனுஷன் பேயா அலையா. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் பேயாக்கம் கொண்டு தெரியாது இல்லையா? நித்திய ஜீவனுக்கு போகிற ஆளுகளை நித்திய ஜீவ ஆவியானவர் நடத்துவார். இது மோசடி ஆவி, பொய்யின் ஆவி, உலகம் அனைத்து மோசம் பார்க்குற பிசாசாக்கம் இப்படி நடத்துது. அப்போ நித்திய ஜீவனுக்கு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனங்கள் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா? 13:48. அப்போஸ்தலர் 13:48 அது என்ன சொல்லுது? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார்கள். 13:48 புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள், கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நல்லா கவனிச்சுடுங்க. இங்கே இன்னொரு கூட்டம் பிரசங்கம் கொள்ளலாம், இது நல்ல காரியம்தான். எப்படி பிரசங்கம் கொள்ளலாம், இது நல்ல காரியம்தான் சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாகலாம். ஆனால் சந்தோஷப்பட்டாலும் அடுத்த வார்த்தை என்னது? நித்திய ஜீவனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். நல்ல கவனிச்சலாம். நிறைய பேர் கொள்ளலாம், பிரசங்கம் கொள்ளலாம், இது நல்ல காரியம்தான். ஆனால் நல்ல காரியம்னு சொன்னாலும் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவில்லை. அல்லேலூயா. பல வேளை அப்படியே ஆழ்வா உண்டு இல்லையா? ஊழியக்காரர்லாம் நல்ல மதிப்பார்கள், மரியாதை செலுத்துவார்கள், கனம் பண்ணுவார்கள். ஆனால் நித்திய ஜீவனுக்குரிய காரியத்துக்குள்ளே வர மாட்டார்கள். அல்லேலூயா. வெளியே நின்றுடுவார். அப்போ மொத்தத்தில் எத்தனை விதமான கூட்டம் இருக்குன்னு பார்த்துடுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், அது சிலர் தான் நித்திய ஜீவனுக்கு போகணுன்னு ஆசைப்படுகிறார்கள்.
அதுக்கு பிரயாசப்படுகிறார்கள். அநேகர் வந்தாலும் இப்படி மண் ஓட்டிட்டு கிடக்கிறத விட நமக்கு உலகத்துக்கே போயிடலான்னு சிலருக்கு தோணிடுது. இதில் ஓடுறதை விட நமக்கு உலகத்துக்கு கொஞ்ச நாளாவது கலர் அடிச்சுட்டு நடக்கலாம் இல்லையா? உலகத்துக்கு பஞ்சவர்ண கிளி மாதிரி கலர் அடிச்சுக்கிட்டு மேஜிக் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மினிக்கிட்டு 5-6 நாளாவது நடக்கலான்ட்டு அதுகளுக்கு அதிலே ஆசை இல்லையா? அதிலே தான் அந்த மனசு போய் அதிலே மூழ்கி விடுகிறார்கள். அல்லேலூயா. அதிலேயே மூழ்கி அப்படியே சாவது வரைக்கும் அப்படியே போயிடுது. அவர்களுக்கு அந்த உணர்வே வாரதில்லை. நாங்கள் ஊழிய சூழ்நிலையில் பார்த்துருக்கோம். எவ்வளோ வந்தாலும் அவர்களுக்கு அந்த நித்தியத்துக்குரிய உணர்வே வாரது கிடையாது. இப்போ சில உலக பிரகாரமான ஆளுவை கடைசி காலத்தில் உலக பிரகாரமான ஆளுவை கடைசி காலம் இந்த வயசான காலத்தில் பாட்டி தாத்தா ஆயிடுவாவே இல்லையா? அவங்கள்ட்ட போயிருந்து பேசி பாருங்க. அது நாங்கள் வயலுக்கு போனோம், பனையாறனோம், கனி காய்ச்சோம், கரைப்பிட்டி விற்றோம், அங்கே போனோம் இங்கே போனோம், அப்படி ஆக்கும், அடி நடத்தினோம், மற்றவன் அடி வீரனாக்கும், ஒரு அடி அடித்தான் பாரு, ஒரு பேச்சு பேசினான் பாரு, இப்படி இந்த கதையே பேசிக்கிட்டு இருப்பா. கவனிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா அவங்க மனசு இங்கே வயல் அறுத்தோம், வயல் நட்டோம், மழையில் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்து பாருங்கள், இதையே பேசிக்கிட்டு இருப்பார்கள். அவரோட மனசில் பதிஞ்சது இதுதான். அங்கே ஆக்கம் இங்கே ஆக்கம் அதாக்கம் இதாக்கம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களாம். அதை பற்றி இங்கே ஒரு வார்த்தை உண்டு பார்த்துடுங்க, கிளவிகள் பேச்சு. கோவப்படுறாதுக்கு இங்கே இருக்க வார்த்தையாகும் ஒரு இடத்துல இருக்குது. என்ன பேச்சா அது? கிளவிகள் பேச்சு அப்படின்னு எங்கேயோ ஆமாம் தீர்த்துவா திமத்தைவா அப்படி பேசுவாங்களாம். இந்த பேச்சை தான் சொல்லியிருக்கு. ஒன்றுக்கும் உதவாத, நித்தியத்துக்கு பயன்படாத அந்த மாதிரிப்பட்ட பேச்சுகளை பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அது பூமிக்குரிய காரியங்களை பேசுது. ஸோ அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டால் அந்த பூமிக்குரிய அழிவுக்குரிய அனித்தியமான காரியங்களை தான் சாவு வரை இருக்கிறதுனால அதையே பேசிக்கொண்டு அதையே சொல்லி கொண்டிருப்பார். கேட்டுக்கிட்டு இருக்க ஆளுகளுக்கு கொஞ்ச நேரம் போர் அடிச்சிடும் இல்லையா? யோசித்து பாருங்க. சும்மா சொன்னதே சொல்லி அங்கே சொல்லி இங்கே சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி கதை கேட்க போக மாட்டாவ. அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருந்தா சில ஆளுகளுக்கு கோவம் வந்துடும் பாருங்க. அவ எந்த வண்டர் கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாவ. நம்ம ரொம்ப கவனமாக கேட்கணும் கூட இருந்து, அப்படியா அம்மா அப்படியா ஐயா அப்படி கேட்டுட்டு இருக்கணும்னு சந்தோஷம். ஏதாவது அதையெல்லாம் தள்ளுங்க, அதெல்லாம் விடுங்க, பழசன்னு சொன்னால் அவளுக்கு கோவம் வந்துடும். அல்ல இல்லையா? ஆமாம், உடனே திட்டிடுவாவ. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொல்லுறதெல்லாம் ஆமாம் வச்சிடலன்னா உடனே சரபரா திட்டி பேச்ச நடத்திடுவா, பேச தொடர மாட்டா. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிறது அவ்வளவுமே இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களாக உள்ள இருக்குது. அதையே அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. பேசி 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 பொழுது போய்த்து இருப்பார்கள். நீங்கள் அதை தீர்த்து 1:13 கட்டுக்கதைகள் என்னதான் ஒரு வார்த்தை வருது, கட்டுக்கதைகள். சத்தியத்தை விட்டு விலகுகிற, சத்தியத்துக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார். ஸோ இதே நேரம் மறுபக்கம் கொஞ்சம் பரலோக ராஜ்யத்தை குறித்தோம், நித்திய ஜீவனை குறித்தோம் அறிவுள்ள ஆளுகிட்ட போயிருந்து பேசி பாருங்க. அவங்க நேர வித்தியாசம். ஊழியக்காரர்களாக இருந்தால் தங்களுடைய ஊழியத்தின் அனுபவங்களை பேசுவார்கள், வசன வெளிப்பாடுகளை பேசுவார்கள், நித்தியத்தை. இப்போ பாருங்கள், இந்த பவுல் எழுதின நிருபம் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் அந்த பவுலோ பேதுருவோ அவங்க எழுதின காரியங்களை எங்கேயாவது இந்த பூமிக்குரிய வண்டார் கதைகள் ஒன்றுமே இருக்காது. அல்ல இல்லையா? ஏன்? அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது அதுதான், அதையே பேசினார்கள். இப்படி அனித்தியமான ஜீவனுக்குரிய காரியங்களில் சாவர ஈடுபடுறவர்கள் நிறைய இருக்கிறார். அநேகர். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் சிலர் இருக்கிறார். இந்த அறிவு முதலாவது நமக்கு தேவை. அல்ல இல்லையா? எல்லாரும் பல சந்தர்ப்பத்தில் நான் பல சூழ்நிலையில் நான் சுவிசேஷம் பேசும்படி நிற்கிறேன், நிறைய சபையில் நிற்கிறேன். இப்போ சபையில் உள்ள ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுமா? அவங்க ஒரு ரீதியில் வசனத்தை படித்து தியானித்து அப்படியே வந்திருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சு தங்களோட ரூட்டை மாற்றுவாங்க. கொஞ்சம் என்ன செஞ்சிருவா, ரூட்டை மாற்றுவாங்க. அது என்ன பிரசங்க, ரூட்டை எல்லாம் மாற்றிட்டியே, என்ன இப்படி மாறி போகிறேன்னு. இப்போ இதுதானே பேசுகிறது எல்லா இடமும் நடக்குது. கொள்ளாமா?
பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்ல எல்லாம் நடக்குது நான் சொல்லுகிறேன், நான் உள்ளே போயிட்டு வரேன் தானே. அப்படி இருந்து அவைய அடிக்கடி கமிட்டி கூடுது. இப்போ எல்லா சபையும் இப்படி தான் சொல்லுகிறது. அப்போ நாம் அப்படி போனால் என்ன, நமக்கும் சேஞ்ச் உண்டாகணும், ஒரு சேஞ்ச் வரணுமா. ஒரே மாதிரி இருந்தால் அவளுக்கு போர் அடிக்குதான், ஒரு சேஞ்ச் உண்டாக்கணுமா, அவளுக்கு அடிக்கடி சேஞ்ச் உண்டாக்கணும். இப்படி போயிட்டுருக்காவ. அது ஏன் நாங்கள் இப்படி பார்க்க போறிய, அது போய் எல்லாரும் அப்படி தானே போகிறாவ. நியாயம் என்ன தெரியுமா, எல்லா சபையாரும் அப்படி போகிறா அப்படின்னா நம்ம மட்டும் இப்படி இருக்கு என்னதுக்கு போ. ஒரு உணர்ச்சியே கிடையாது. பெந்தெக்கோஸ்தே சபைகளுக்கு போக்க பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, தேவ திட்டம் என்ன, தேவ நீதி என்ன, அதை பற்றி ஒரு சுக்கம் அறிவு கிடையாது. காப்பி அடிச்சது. இப்போ ஏஜிக்காரன் இப்படி தான் செய்யாவலாம், அப்போ நமக்கு செய்யலாம். அடுத்தது அந்த சபைக்காரன் இப்படி தானே செய்யாவலாம், அப்போ நமக்கு அப்படி செய்யலாம். அப்போ இப்படி ஒவ்வொருத்தரை சொல்லி எல்லாரும் கடைசியில் கத்தோலிக்க சபையில் வந்து முடிஞ்சிருவாங்க. அங்கேயும் தானே இங்கே வந்தாவ, சரிதானே. அவைய அம்மையை ஆராதிப்பாவ, இவையெல்லாம் மோனை ஆராதிப்பாவ. இப்படி முதல்ல அப்படி தான் தப்பு சொன்னாவ, அம்மையை ஆராதிக்க தப்பு, மோனை தான் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டாக்க இவ பிரிஞ்சாவ. இப்போ பிரிஞ்சு வந்து இப்போ அதை விட குட்டிச்சுவரான காரியங்களில் சேர்ந்துருவாவ. நான் நிறைய ஊழிய அனுபவங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் கேட்பேன், சரி எப்போமாக்க இயேசுக்கு சீசராவிய, இயேசுக்கு சீசத்துவத்தில் எப்போமாக்க நிலைச்சிருப்பிய. சில வேத விளக்கம் சொல்லுவது கேட்டால் அதெல்லாம் அந்த காலத்தினுடைய ட்ரெடிஷன், பாரம்பரியங்களுக்கு யாரப்பா பவுல் அப்படி எழுதியிருக்காரு, இயேசு அப்படி சொல்லியிருக்காரு. பைபிள் காலத்தில் படிப்பிக்கிற விவகாரங்களையாக நான் சொல்லுவேன். இயேசுவின் காலத்தில் இருந்த மரபு வழக்கம் பாரம்பரியம் அப்படி இருந்தது, அதனால் அவர் அப்படி சொன்னார். பவுல் ஊழியம் செய்த காலத்தில் இருந்த சூழ்நிலை அப்படி இருந்து அப்படி சொன்னார். இப்போ உள்ள கால சூழ்நிலையெல்லாம் வேறு, அதுக்கு ஏற்ப நம்ம மாறிக்கிட்டணும். நான் சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். கத்தோலிக்க மார்க்க தலைவர் போப்பு சொன்னாராம், இந்த பைபிள் ரொம்ப பழசாக இருக்குது. எப்படி ரொம்ப பழசு, இதெல்லாம் பழைய காலத்துக்கு ஏற்ப எழுதியிருக்கு, இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ப நம்ம பைபிளை எழுதணும் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜ் அனுப்பியிருந்தா. அப்போ நாங்கள் அப்போ நீங்கள் வச்சுருக்க புத்தகம் ஒரு பாரம்பரிய புத்தகம் தான் இல்லையா. இதை இப்போ தேவராஜ்யத்துக்குள்ள செய்தி இல்லை, காலத்துக்கு ஏற்ப மாறிட்டு இருக்கு. இது அந்த காலத்து புத்தகம், இனி ஒரு புதிய புத்தகம் கொண்டு வரணும். அப்போ காலத்துக்கு ஏற்ப உள்ள ஒரு பாரம்பரிய புத்தகமே தவிர இதில் வேற காரியம் இல்லைங்கிறத நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அப்போ அவனவனுடைய பாரம்பரியத்தில் இருந்துட்டு போட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். பிரசங்கி மாதிரி சொல்லக்கூடிய நியாயத்தை ஒன்று நமக்கு மண்டை சுற்றி போவோம். இது என்னடா பைத்தியகாரத்தனமாக இருக்குது, காலத்துக்கு ஏற்ப பைபிளை மாற்றணுமா, ஒழுங்கலமா அல்லனா இது என்னது, இதுக்கு பொருள் என்னது சொல்லுங்க, தவறு இருந்தால் சொல்லுங்க, இதுக்கு பொருள் என்னது. எல்லாம் வசனத்தை புரட்டுது. பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பிரசங்கி, நான் அமெரிக்காவில் உள்ள பெரிய பிரபலமான பிரசங்கிகளுக்கு பிரசங்கத்தை கேட்டேன். எப்படியெல்லாம் அவர்கள் வேதத்தை இங்கிலீஷில் எப்படியெல்லாம் அவர்கள் வேதத்தை புரட்டி சாமர்த்தியமாக பிரசங்கம் பண்ணி பெரிய பிரபலமானவர்களாய் வாழ்ந்து முடித்தார்கள்ங்கிறத நான் ஆச்சரியத்தோட பார்த்தேன். பரவாயில்லையே, இவ்வளவு சாமர்த்தியமாக புரட்டி விட்டார்கள். இயேசு சொன்ன வார்த்தைக்கும் அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தைக்கும் எந்த விதமான ஒரு மரியாதையும் கிடையாது. அப்போ இப்படி இன்றைக்கு இந்த இயேசுவை பயன்படுத்துகிற கூட்டங்களும் இப்படி தான் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அப்போ நித்திய ஜீவனுக்கு போகிறவர்கள் சிலராக இருக்கிறார்கள். இதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். முதலாவது உலகத்தில் இருக்க பிரஜாதியார் என்று சொல்லக்கூடிய மற்றவர்களை பார்த்தோம், இப்போ நம்ம அளவில் பார்க்கோம் இல்லையா. ஆமாம், ஏன்னா நிறைய சூழ்நிலை போகிறதுனால ஒவ்வொரு சபையினுடைய லட்சணம் காரியம் தெரியும். எனக்கு ஒரே அஸ்திபாரம் தான் உண்டு. இந்த அஸ்திபாரத்தை வச்சது, இந்த ஸ்கேலை வச்சு தான் எல்லாத்தையும் அளக்கணும். அளந்து பார்த்தா ஒன்றும் உருப்படாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் போயிட்டுருக்கு. அதுக்கு ஒவ்வொரு நியாயங்களை சொல்லிக்கிடுவாங்க. அவங்க சொல்லிக்கிட்டு நியாயம் அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், அடுத்த ஆளுக்கு பொருந்தாது. அது வேறு பிரச்சனை. நீங்கள் இப்போ டிபிஎம் சபை இருக்குது, அவைய சொல்லுவாவ கல்யாணம் ஆகாதவன் தான் ஊழியக்காரனாக இருக்கணும்னு ஒரு போதனை சொல்லுவாங்க. பவுலடியார் சொல்லும்போது சபையை நடத்துகிறவன் ஒரே மனைவியுடைய புருஷனும் பிள்ளைகளை வளர்த்தவனாக இருக்கணும். அப்போ சபை மைப்பர் கண்டிப்பாக பாஸ்டராக இருக்கணும். அது கண்டிப்பான குடும்பஸ்தனாக இருக்கணும். சபை பாஸ்டர்ங்கிறது ஒரு கண்டிப்பான விஷயம். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் குடும்பஸ்தலாக இருந்தார்கள்ங்கிற குறிப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இப்போ அந்த கூட்டத்தார் அங்கே அப்போஸ்தலன்னு சொன்னால் இப்படி இருக்கணும். இது இங்கே இருக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அதனால் அவர்கள் மற்றவரிடத்தில் அதிகமாய் பேச மாட்டார்கள். ஏன்னா நான் பேசினா அவன் 4 கேள்வி கேட்பான், இது இப்படி இல்லையா இருக்குன்னு கேட்டால் உடனே நீ வேறு ஆவியாகும்,
ஓடிடுறது. இப்படியாக இந்த கள்ளக்கூட்டங்கள் இப்போ ஒவ்வொரு கூட்டங்களும் ஒவ்வொரு ரீதியில் அப்படியே பிரிஞ்சு அவர்கள் சுய இச்சைக்கேற்ற வழியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலைக்கு இடையில் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் இருக்கு. இப்போ நான் சொன்ன கிறிஸ்தவ கூட்டம் இல்லை, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட கூட்டம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுதான், கிறிஸ்தவ மார்க்கத்தாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவர்கள் அல்ல, சியோனுக்கு போகிறவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பரலோக தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள். அப்படி தான் மற்ற 7:21 சொன்னார். நீ என்ன கர்த்தாவினை ஆராதிச்சாலும் சரிதான், பேய விரட்டினாலும் சரிதான், நோய் சுகமாக்கினாலும் சரிதான், பிதாவின் சித்தப்படி செய்யாதவன் வரமாட்டான்னு சொன்னால் இவர்களுடைய பெரும்பாலானவர்கள் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள்ங்கிறது நமக்கு தெளிவான காரியம். பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்கள் என்ற எல்லைக்குள் எவ்வளவு இருப்பார்கள்? ரொம்ப சிலர். மற்ற 28 கடைசி 2 வசனத்திலே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்குங்கள். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேனே, இயேசுக்கு சீசராக்குற வேலையை கிறிஸ்தவ மார்க்கம் இப்போ செய்யதே இல்லை. இயேசுக்கு பக்தராக்கு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காவ. நான் சிட்டிஸ் தான் பேசணும். அப்போ இயேசுக்கு சீசர் ஆனவர்கள் இயேசுக்கு இடத்துக்கு போவார்களா, இயேசுக்கு பக்தர் ஆனவர்கள் போவார்கள்னு கேட்டால், இயேசு சொல்லாததை செய்தவர்கள், இயேசு எனக்கு பக்தராங்கன்னு சொல்லலையே, செய்தவர்கள் அங்கே போக முடியாது. சீசர் ஆனவர்கள், சீசர்னா என்ன? யார்? இயேசுனுடைய வசனத்திலே நடக்கிறவர்கள், இயேசுனுடைய மாதிரியிலே நடக்கிறவர்கள், கிறிஸ்துவின் சிந்தையிலே நடக்கிறவர்கள். சரிதானே? உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். அப்போ பிதாவின் சித்தம் செய்யாதவர்கள் போக மாட்டார்கள், இயேசுவின் சீசர் ஆகாதவர்கள் போக மாட்டார்கள், பரலோக தேவனால் முத்திரை போடாதவர்கள், அது ரோமர் 8:14, இவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறார்களோ அவங்க தான் தேவ பிள்ளைகள். 1:13 பேசுகிற 1:13, விசுவாசிகளான போது பரலோக தேவனால் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ பரலோக தேவனால் முத்திரை போடப்படாதவர்கள் போக மாட்டார்கள், இயேசுக்கு சீசர் ஆகாதவர்கள் போக மாட்டார்கள், பிதாவின் சித்தம் செய்யாதவர்கள். இவரெல்லாம் கிறிஸ்துவ மார்க்கத்தாராகும். சிலுவை ஒரு கூட்டம் நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு கூட்டம் சிலுவை கள்ளம் மாதிரிலாம் பரலோகத்துக்கு போகிறான், சிலுவை கள்ளம் கள்ளி போகிறாருன்னு சொல்லிட்டு அவைய ஒரு கோட்பாடு வச்சுருக்காவ. இன்னொரு கூட்டத்தார் இல்லை, மரண நேரத்திலும் பாவியா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு அம்மாவை ஆராதிக்கிறவர்கள் போவார்கள்னு அவங்க நம்புகிறாங்க. எல்லாமே சிலுவை வச்சுருக்க கூட்டம்தான், எல்லாம் பைபிள் கூட்டம்தான், எல்லா இடத்துலையும் ஏதோ ரீதியில் ஆராதனைலாம் நடக்குது. ஆனால் இது ஒன்றும் பரல ஒரு ராஜ்யத்துக்கு போய் சேராது. அல்ல இல்லையா? ஆகவே இந்த இடத்துக்குள்ளே நம்ம வெளிப்பாக இருந்துக்கிடணும். நாம் தேவ சித்தம் செய்கிறோமா, பரலோகத்தில் மனசை வச்சுருக்கோமா, உன்னதங்கள் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார், எபேசியர் 2:7, நம்ம உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கிறோமா இல்லையா? சியோன்னு சொன்னால் போதாது, சியோனில் இருக்கணுமே, உன்னதமான தேவனுடைய வாசஸ்தலத்தில் மனசை வைக்கணுமே, பரிசுத்த ஆவியானவரால் நாம சியோனை விளங்கணுமே. அது ரொம்ப சிலர் தான் இருப்பார். அதனால் தயவு செய்து நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்தோ, சபைகளை பார்த்தோ, சங்கங்களை பார்த்தோ நீங்கள் அசையப்படாது. நான் அசைய மாட்டேன். இல்லை ஒரு தடவை மைண்டே பண்ண மாட்டேன், போயிட்டே இரு. நீ வயிற்று பிழப்பு கூட்டம் தானே, நீ வயிற்று பிழப்புக்காக வேண்டி இப்படி ஏசுவேன்னு சத்தம் போடுவோம் தானே, நீ ஏதோ உலகத்தில் 5-6 நாள் வாழணும், படம் காட்டிட்டு 4 பேரை போல சமூகத்தில் மதிப்போடு பெருமை அடிச்சு உலக மரியாதைக்கு தெரிய வந்தானே, போ. ஒரு காரியம் இல்லை, உங்களை எல்லாம் காரியம் ஆக்குறது கிடையாது. எனக்கு கடமை இருக்குது, இதை சொல்லணும்னு சொல்லி தந்துட்டு போனோம், அவ்வளவுதான். காதலவன் கேட்க கடவன் ஆண்டவர் சொன்ன அப்புறம் பின்ன வேற நான் என்ன செய்ய முடியும்? கூடுதல் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஒன்றையுமே கண்டுக்கிட்டது கிடையாது. அப்போ எனக்கு ஒரு தெளிவு இருக்குது, நிச்சயம் இருக்குது. நீங்கள் யார்? நான் இப்போ இங்கே சொல்லுது தானே, வரும்போது கூட்டணியாக ஒன்றும் வரையில இல்லையா, ஒத்தை தானே வந்தோம், போகிறதும் ஒத்தை தான். நீங்கள் பாட்டு பாடி மலர் விளையாச்சு அடக்கம் பண்ணதே நான் பார்க்க போகிறதில்ல, பின்ன என்னத்துக்கு உங்கள் கூட்டணி இல்லையா? ஐக்கியம்னு சொன்னால் 1 யோவான் 1:3 சொல்லுது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசுவோடும் இருக்கிறது. இந்த ஐக்கியம் வேணும்னா வருங்க. அல்ல இல்லையா? வேற அரசியல் ஐக்கியம், தலைமை ஐக்கியம் ஒரு குப்பையும் வேண்டாம், ஒன்றுக்கும் உதவாது. உங்களுக்கு சொன்ன நான் எனக்கு தெரியலை, சமீபத்தில் குமரி மாவட்டத்தில் பெந்தெக்கோஸ்தே ஸ்தாபனத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரபலமான ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைமை சபைக்கு நான் போக வேண்டியிருந்து, அங்கே இருந்த நான் செய்திக்கு போகல, வேற ஒரு காரியத்துக்கு நான் இன்னொரு ஊழியக்காரமாக போனோம். முடித்து விட்டு கீழே வந்தோம். அப்போது தலைமை பாஸ்டர் அங்கே இல்லை, அவர் வெளியூர் போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன்.
அங்கே இருந்த பாஸ்டர் இன்சார்ஜ், சீனியர் பாஸ்டர், அவருக்குள்ள நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சீனியர் பாஸ்டர், அவரிடத்துல சற்று நேரம் உரையாடினேன். நான் என்னுடைய அழைப்பை சொன்னேன். சொல்லிவிட்டு சொன்னேன், ஒரு காரியம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்போ இயேசுவுக்கு சீஷராகிற அனுபவம் சபைகளில் இல்லை. இயேசுக்கு பக்தராக்கிற அனுபவம் போட்டு எங்கேயோ வேற எங்கேயோ கொண்டு போகிறாங்க, நீங்கள் வெளிப்பாருங்க. நான் இவ்வளோ தான் சொன்னேன். அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா ஒன்றும் பேசாண்டாம், இப்போ பாஸ்டர்மாருக்கு சொர்க்கம் உண்டா நரகம் உண்டான்னு நம்பிக்கை இல்லை. அப்படியாக்கும் இங்கே உள்ள ஊழியங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனங்களுக்கும் நம்ம சொன்னால் இப்போ ஒன்றும் புரியலை, அந்த அளவு எல்லாம் தலைகளாக போயிட்டுருக்கு. நானும் பெந்தெக்கோஸ்தே குடும்பத்தில் பிறந்தவன், அந்த வயசுலேயே ஊழியங்களில் வந்தவன். நம்ம ஜீவியத்தை எப்படியாவது காத்துக்கிட்டு போயிடணும், வேற ஒன்றும் சொல்லுக்கு இல்லை, பார்த்துக்கிடுங்க ஐயா என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டார். அல்ல இல்லை, அவர் பேசவே விரும்பலை. இப்போ பேசிட்டு நிற்கணும், வேற எவனா 2 பேர் அங்கே இவ்வளோ வருவான், இந்த பாஸ்டர் அங்கே அதோட இப்படி பேசினாருன்னு ஆகும். அவர் இவ்வளோ தான் சொன்னார், ரொம்ப ஒன்றும் சொல்லுக்கு இல்லை. ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் அந்த சீஃப் பாஸ்டர், இப்போ இருக்க சீஃப் இன்சார்ஜ், அவர் சொன்ன ஒரு விஷயமாகும், எங்கள் ஸ்தாபனத்துக்கு லட்சணம் இப்படி இருக்குது தெரியும், அந்த ஸ்தாபனத்துக்கு லட்சணம் எங்களுக்கு தெரிஞ்சதான், அது வேற விஷயம். இப்படி இருக்கு, இப்படி போகுது, ஒரு அடிப்படை இல்லை, ஒன்றும் இல்லை. கட்டடம் பிரம்மாண்டமாக கட்டி போட்டிருக்கு, அப்பா கோடிக்கணக்கான ரூபாய். இது போலையாக்கும் இன்னைக்குள்ள சூழ்நிலை. அப்போ கொஞ்சம் வேதத்தை படித்தவர்கள், அதில் ஆண்டவரோடு நடந்த பழகினவர்களுக்கு தெரியுது எல்லாம் தெட்டாக போகுது, தப்பாக போகுது. இவனும் அரசியல் பண்ணுகிறான், பதவி தேடுகிறான், உலகத்தில் பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி நடிக்கிறான். எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் வச்சுருக்கா. விவரம் உள்ள ஆளுகள், கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்கள் தெரிஞ்சு வச்சுருக்கா. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறவர்கள் இருக்க தான் செய்கிறாரு. அன்புக்குரியவர்களே, கேட்டுக்கு போகிறவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களும் சரிதான், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் சரிதான், அநேகராக இருக்கிறார். அவர்கள்ட்ட 10 நிமிஷம் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவக்கிட்ட எந்த கனிகளையும் பார்க்க முடியாது. அல்ல இல்லையா? கொஞ்ச நேரம் பேசினீங்கன்னா அவர் அரசியல்வாதி மாதிரி பேசுவார். அப்படி அப்படி இது அப்படி, அந்த தலைவனாவது அப்படி, அந்த பேச்சுக்கு தன்மை எல்லாம் ஒரு மாதிரி அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறார். மாம்சத்துக்கு ஏற்ப பேசுகிறாரு. அல்லது உலகத்தில் நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் அதை சாதித்தோம் இன்னும் உலகத்தை பேசுகிறார். ஒரு வார்த்தை கூட பரலோகத்தை பற்றிய வார்த்தை அவங்க வாயிலேருந்து வராது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆவிக்குரிய அர்த்தத்துக்குரிய ஒரு வார்த்தைகளை அவங்களால பேச முடியவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில தரங்கட்ட நிலைமையில் வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நீங்கள் பரலோகம்னு சொல்லுது, இப்போ நம்ம பல வேளைகளில் இப்படி இயேசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டா நாம் போயிடலாம், நாம் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி ஆகி விடுவோம் என்று தான் பலர் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், பரலோக ராஜ்யம் மத்தேயு 21:43 பரலோக ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்குற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நல்லா கவனிக்கணும், பரலோக ராஜ்யத்துக்குன்னு சில தகுதிகள் இருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லையே, இல்லையா? நீதிமான்கள் பிதாவுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரமாக இருக்கிறது பரலோகம். அந்த தகுதி அடையாதவர்கள், அவங்க எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா அனுபவங்களும் நம்மை அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய கனிகளை, தகுதிகளை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது, இல்லையா? இத்தனை வருஷம் கூட்டத்துக்கு போனாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன்னா ரொம்ப வருஷத்துக்கு ஒரு இல்லை சமீபந்தான் அது. ஒரு இடத்துல நாம் மரண பயத்தினாலே விடுவிக்கும்படி அவர் மாம்சத்தில் வந்தார் என்ற அந்த செய்தியை பேசினேன். நான் இப்படி சொன்னேன், பல வருஷம் விசுவாசிகள் இன்னும் மரண பயத்தில் தான் இருக்கிறாரு, அதுலேருந்து விடுதலை இல்லைன்னு. கூட்டம் முடிஞ்சோடனே நான் ஜெபிக்க வந்தார்கள், நான் ஜெபிக்கணும். 50 ஆமாம் எபவ் 50 எபவ் 60 2 பார்ட்டி அங்கே உள்ள சீனியர் விசுவாசி. உங்களுக்கு எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டால் எங்களுக்கு மரண பயம், சமாதானம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கொள்ளாமா? இத்தனை வருஷம் கூட்டத்துக்கு வந்த பிறவா மரண பயம், சமாதானம் இல்லை. இது போல தான் அநேக கிறிஸ்தவ வெளியே பார்த்தா அப்படி படம் காட்டுதான் மிச்சம்.
இருக்கிறார்கள் என்பதை அறியணும். இதுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம். அப்போ அநேகர் இப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. அதுக்கு வேண்டியதான் நான் இதை சொன்னேன். முதலாவது வெளியே உள்ள மற்றவர்களை காப்பி பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஆமாம், சிலுவை கள்ள மரன்னு சொல்லுது மாதிரி தான் இந்த சிலுவையை பயன்படுத்துகிற ஆள்கள். எனக்கு சில ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டால், பாஸ்டர் அந்நிய மனுஷனாக கூட நம்பலாம், இந்த பிரசங்கி பயவளை நம்ப முடியாது. இந்த பாஸ்டர் பேசிய அக்கிரமத்தை பாதிக்க, அப்பா வெள்ளை சிப்பா போட்டிருக்கு, தாடி போட்டிருக்கு. நான் ஒரு போன மாதம் நினைக்கேன், அங்கே சாத்தாங்குளம் பக்கத்தில் ஒரு இடத்துல செய்தி பேசணும். அப்போ நாங்கள் பேசியிருந்தோம். அதுக்கு முன்னால் நானும் இன்னொரு பாஸ்டர் மாக்கம் போனோம். அப்போ அந்த இடத்துக்கு வேற ஒரு சபை இதில் உள்ள ஒரு பாஸ்டரும் 2 ஊழியக்காரிகள் அங்கே வந்தார். வந்து எனக்கு கூட வந்திருந்த பாஸ்டர் இடத்துல, பாஸ்டர் எங்கள் சபையிலையும் ஒரு கூட்டம் வைக்கணும், நீங்கள் தான் வந்து செய்தி கொடுக்கணும், நான் கூப்பிடுவேன் அப்படின்னு பேசியிருக்கார். அவர்கிட்ட பேசியிருக்கார், எனக்கு தெரியாது, அவர்கிட்ட பேசியிருக்காரு. நீங்கள் அடுத்தது எங்கள் சபையில் பேசணும். இங்கே கூட்டத்தில் இருந்தார்கள். நான் செய்தி பேசினேன், நானும் பேசினேன், அவரும் பேசினேன். நான் தான் கொஞ்சம் முக்கியமாக பேசினேன், பேசிக்ஸ். நான் சொன்னேன், வெள்ளை கட்டுறதுனால யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. வெள்ளை கட்டுக்கு எதிரி கிடையாது, நானும் கட்டுவேன். பேக்கில் இப்போ நான் இருக்கேன், வேஷ்டி இருக்கும், ஜிப்பா வேஷ்டி. சில இடத்துல எல்லாம் ஜிப்பா வேஷ்டியில் தான் நிற்பேன். சில சூழ்நிலையில் அவங்களுக்கு வேணா கட்டலாம், ஒன்றும் நமக்கு எதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் வெள்ளை கட்டுறதுனால யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சொன்னார், அது வெளிப்படுத்தல் 3:5, ஜெயங்கொள்கிறவனவனும் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். எங்கே தரிப்பிக்கப்படும்? பரலோக ராஜ்யத்தில் நான் கொடுப்பேன். 3:18 நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கி கொள்ளும்படி உனக்கு, அந்த வசனம் சரிதானா? சந்தேகம் இல்லைல்ல? 3:18 நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை யார்கிட்ட வாங்கணும்? ஆண்டவர்கிட்ட. 3:18 வெளிப்படுத்தல் 3:18 ஒருக்கா படிங்களா? நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். முன்ன வந்து இல்லையா, எந்த அளவு இந்த கள்ளக்கூட்டத்தினுடைய லெவலில் நீங்கள் புரிஞ்சா நல்லது. சரி, பொன்னையும் காணாதபடி யார்கிட்ட வாங்கணும்? உடுத்திக்குள்ளக்கு வெண்வஸ்திரம் யார்கிட்ட வாங்கணும்? என்னிடத்துல வாங்கணும்னா யார்கிட்ட? அப்போ ஆண்டவர்கிட்ட தானே வாங்கணும், அவர் தானே பேசாரு. நான் சொன்னேன், வேகமாக பேசினேன், நீ பார்த்தாஸ்லேயும் போத்தீஸ்லேயும் வெள்ளை துணியை வாங்கி போட்டுட்டு இது ஏசுநாதர் தந்த வஸ்திரம்னு சொல்லி உலகத்தை ஏமாற்றப்படாது. சரியா? வெள்ளை வஸ்திரத்துக்கு எதிரியாக பேசலை, உங்களுக்கு இஷ்டம் உண்டுனா போட்டுவிடுங்க, அது வேற விஷயம். வெள்ளை வஸ்திரம் உடுக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம்தான், அது நீங்கள் பார்த்துக்கிடணும். வேற நிறைய விஷயங்கள் சர மாதிரியாக பேசிட்டேன். வந்த போது பாஸ்டர் வெள்ளையும் வெளியில் வந்திருக்கார். 2 ஊழியக்காரியை வந்தால் அவிய வெள்ளையில் தான் புனிதவன்னு ஏமாத்துக்கிட்டு இருக்க கூட்டம் அது. அப்படியெல்லாம் முடிச்சாச்சு. 2 நாள் கூட்டம் முடிஞ்சது. சரி, அப்போ என் கூட இந்த பாஸ்டர்கிட்ட கேட்டாராம். பிறகுதான் சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர் எனக்கு எப்போ ப்ரோக்ராம் தருவியே, எனக்கும் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணணும் தருவியேன்னு கேட்டால், அந்த பாஸ்டர் சொல்லார, நீங்கள் எல்லாம் இப்படி தானே பேசுவியேன்னு. கொள்ளாமா? அப்போ எனக்கு பிறகு அந்த பாஸ்டர் தான் பேசினார். அவர் நான் பேசின விஷயம் சொன்னார், வெள்ளை போடுறது தப்பு, பாவம்னு பேசுறதில்ல, ஆனால் வெள்ளை உடை அணியறதுனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இதுதான் செய்தி அப்படின்னு நான் சொன்ன செய்தியை அவர் கொஞ்சம் மூடி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டார். இவ்வளோதான் நடந்தது. பிறகு சொல்லுவார், நான் கேட்டேன், டேட்டு இந்த மாதமா இந்த அடுத்த மாதமா எப்போ வர உத்தேசம் சொல்லுங்கன்னா, இப்படி தானே நீங்கள் பேசுவிய, கொள்ளாமா? எவ்வளவு கள்ளா பயவேன்னு பார்த்துடுங்க. வெள்ளை போடு தப்பு இல்லை, நான் பகலில் வெள்ளை போட்டிருந்தேன், வெள்ளை வச்சு எல்லாம் வெள்ளை வச்சுருந்தேன், மாறி மாறி இருக்கும். கண்டிப்பாக வெள்ளை தான் வேணும்னா வெள்ளையில் நிற்பேன். ஆனால் வெள்ளையில் போட்டுட்டு ஒன்று தீட்டி போடுவேன், அது வேற விஷயம். ஆமாம், வெள்ளையை போட்டுட்டு போட வேண்டிய போட்டுருவேன், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சகித்துக்கொள்ள அவர்களுக்கு முடியலை. நான் சொல்லுறது இப்போ புரியுதா? இப்படிப்பட்ட கள்ள கூட்டங்களாகும். எப்போ பரிசுத்தமாக ஜீவித்தா பரலோகத்துக்கு போகலாம். வெள்ளை போடு தப்பு இல்லை, ஒரு நல்ல சிம்பிளன் ஹம்பிள்னு வச்சோம், உங்களுக்கு முடிச்சாச்சுங்க. நீ வெள்ளையும் போட்டுட்டு எனக்கு நீளம் முக்கணும், கஞ்சி பசம் முக்கணும், தேய்ச்சணும், மினுக்கணும்னு சொல்லிட்டு தேவ சித்தம் செய்யாமல் இருந்தியன்னா
நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இவ பெரியதானே சொல்லுது. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உனக்கு சமையல் தான் நிச்சயம் செஞ்சுட்டு வரல. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நிலைமை அது. ஏன்னா வெள்ளம் ஒவ்வொரு நேரம் ஒரு வெள்ளம் போனோம், ஒரு 1000 ட்ரெஸ் வேணும் இல்லையா, நிமிஷத்துக்கு நிமிஷம் போடணும். நீளம் முக்கிய ரெடியாக இருக்கணும், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும், தேய்ச்சிக்கு சிஸ்டம் ரெடியாக இருக்கணும். இதுதான் இதுகளுக்கு வேலை. ஏன்னா இப்படி இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலான்னு அந்த கூட்டத்தை ஏமாற்றி வச்சுருக்கானுவன். அல்ல இல்லையா, வெள்ளை போட்டால் நீளம் முக்குனா நான் முடிக்க வந்துடுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இப்போ வெள்ளை அரக்கை சட்டை போட்டிருப்பேன் முதல்ல சிம்பிளாக. ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு முழுக்கை சட்டை போட்டான்னு. போடலாம், முழுக்கை சட்டை போட்டு எனக்கு எதிரி கிடையாது. இந்த லோக்கல் ஒர்க்கு போட்ட மாதிரி போட்டு எல்லாம் போட்டு அவர் ஒரு வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் தந்துட்டார். நீங்கள் ஃபுல்லாக அவருக்கு ஊழியங்கள் எல்லாம் ஊழியம் செய்யும். ஓகே பாஸ்டர், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போடணுன்னா போட்டுடலாம், அதுக்கு எதிரி ஒன்றும் இல்லையே. கொஞ்ச நாள் போச்சு, நான் துணியை துவைப்பேன், ஒரு உதறி அந்த அசையில் போட்டுட்டு எனக்கு ஜோம் பண்ணணும், வசனத்தை தியானிக்கணும், ஓட்டணும், பைக்கில் சுற்றிக்கிட்டே இருப்பேன், இப்படி போயிடுவேன். ஒரு நாள் அந்த பார்ட்டியில் கேட்குது, பாஸ்டர் நீலம் மக்க மாட்டியாளா? கொள்ளாமல் என்ன சொல்லுது, வெள்ளை தந்தாச்சு, சரி போட்டாச்சு, அடுத்த நீல மக்கணும். இப்போ தான் அந்த லிக்விட் ப்ளூ, முன்னால் அந்த பொடி பவுடர் ப்ளூ இல்லையா வரும், அதை ரொம்ப கவனமாக ஏதோ துணியில எல்லாம் சுற்றி வச்சு அதை கரைச்சி எப்படியோ செய்யணுமா, சும்மா போடக்கூடாது. நமக்கு தெரியும், அதில் அனுபவம் இல்லைல்ல. எப்படியோ போட்டுன்னா ஒரு இடத்துல பெயிண்ட்டு கூடிட்டு ஒரு இடத்துல பெயிண்ட்டு குறைஞ்சிட்டு பிறகு கேட்குது, கொஞ்சம் நீளம் கூடி போச்சோ, கள்ள பிசாஸ். அடுத்தது நீங்கள் தேய்ச்ச மாட்டியலோ, இப்போ தான் ஆண்டவர் சொன்னார் இல்லையே, இது ஒளியந்ததுன்னு விஷம் தெரிச்ச பஞ்சுக்கிறோம் கண்டியா கண்டியா. வெள்ளைக்கு எதிரி இல்லை போடுவோன்னு போட்டா நீளம் முக்க மாட்டியா, தேய்ச்ச மாட்டியா. இப்படியாக இந்த கூட்டங்கள் இதிலேயே கிடக்கும். இது ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இல்லை இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்து நீ தேவ சித்தம் செய்யாமல் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இதையே தேய்ச்சி மெனிக்கிட்டு உன் ஜீவியத்தை கொட்டை விட்டா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நீ முதல்ல பரிசுத்தமாக இருந்துக்கிட்டு அதை முடிச்சாச்சு, அல்ல இல்லையா, அது தப்பு கிடையாது. இதே அந்த பிரசங்கிக்கு சகிக்க முடியல, இதுதான் வஞ்சிக்கிற கூட்டம்னு சொல்லுது. இப்படி நிறைய கள்ள கூட்டங்கள் கணக்கு பாருங்க, இதில் தயவு செய்து சிக்காதுங்க. அல்ல இல்லையா, அல்ல இல்லையா. அப்போ சிலர் மாத்திரம் இடுக்கமான வாசல்ல பரலோகத்தில் பிரவேசிக்கிறார். பலர் இதுபோல பல கேட்டகரி கிடக்கு. அது வேறு விதமாக நடக்கிற கூட்டங்கள், அது ஜீவனுக்கு போகாது. அதில் பற்றி அறிவோ தெளிவோ நிச்சயமோ ஆசையோ ஆவியானவருடைய நடத்தல் ஒன்றும் கிடையாது. அதுக்கு நடுவில் நம்ம இருக்கும்போது நாம் நித்திய ஜீவனுக்கு செல்லுகிற சிலர் கூட்டத்தில், சத்தியத்தில் நடக்கிற கூட்டத்தில், கிறிஸ்துவின் சிந்தை உள்ள கூட்டத்தில், நல்ல பரலோக தரிசனம் வெளிப்பாடு உள்ள கூட்டத்தில், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற கூட்டத்திலே இருந்து கர்த்தரோடு நடந்து கர்த்தரிடத்தில் செல்லும்படி கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த